வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஐயில் ஜாயின்ஸ் அந்த ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஜாயின்ஸ் கான்செப்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அது நம்மளோட கேள்வி இல்லை. ஆனால் தெரிஞ்சவங்களுக்கு கூட இந்த ஜாயின்ஸ் கான்செப்டை நல்லா பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது தான் இந்த வீடியோ. இது வந்து உங்களுக்கு இன்டர்வியூலையும் யூஸாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் கான்செப்டை வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு எப்படி கொஷின் கேட்டாலும் சரி, இல்லை வந்து எந்த சினாரியோ நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எழுதினாலும் சரி, அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வந்து ஜாயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேர் ஆர் டூ சைட்ஸ் இன் ரிலேஷன்ஷிப், ஓனிங் சைடு, இன்வர்ஸ் சைடு. இப்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளாஸ் ஏ கிளாஸ் பிட்டு ரெண்டு கிளாஸ் இருக்குது. இப்போது கிளாஸ் ஏவும் கிளாஸ் பியும் ஏதோ ஒரு 1 to many இல்லை many to 1 ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. சரிங்களா? இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது வந்து நம்ம வந்து அனோட்டேஷன் போடுவோம். அதாவது 1 to many, many to 1 அந்தமாதிரி அனோட்டேஷன் போடுவோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த அனோட்டேஷனுக்கு இப்போ அனோட்டேஷன் 1 to many ஏ பக்கம் போடுறோன்னா, many to 1 வந்து பி பக்கம் போடுவோம். அந்தமாரி இப்போது இது வந்து நம்ம ஓனிங் சைடு, இது வந்து இன்வர்ஸ் சைடு அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ அந்த ஓனிங் சைடுனா என்ன, இன்வர்ஸ் சைடுனா என்ன, அதெல்லாம் நம்ம டிஸ்கஷன் போக போக புரியும். ஆனால் இப்போ வரைக்கும் ஓனிங் சைடுனா என்ன ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, பேரண்ட் சைடு தான் ஓனிங் சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வர்ஸ் சைடுனா சைல்டு. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம். ஓனிங் சைடு, இன்வர்ஸ் சைடு. ஓனிங் சைடுனா பேரண்ட் சைடு, அதாவது ஓனிங் சைடில் தான் உங்களுக்கு டேட்டா ஜேபி ஆப்ரேஷன், சேவ், டெலீட் எதாக இருந்தாலுமே உங்களுக்கு நடக்கும். இன்வர்ஸ் சைடு ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் வந்து ஏதாவது சேவ் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டேட்டா ஜேபியை வந்து இக்னோர் பண்ணிடும். ஜென்ரல் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் சொல்கிறேன், இப்போ ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ 1 to 1 ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ 1 to 1 ரிலேஷன்ஷிப்போட அனோட்டேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ரேட் 1 to 1 இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து 1 to 1க்கு நம்ம ஜாயின் காலம் அனோட்டேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஜாயின் காலம் அனோட்டேஷன்னா என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 டேபிள் இருக்குன்னா, அந்த 2 கிளாஸ் இருக்குன்னா, அந்த 2 கிளாஸுமே 1 to 1 ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னா, இப்போ அந்த 2 கிளாஸுக்குமே உங்களுக்கு 1 to 1 ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஜாயிண்ட் காலம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு அனோட்டேஷன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 2 டேபிளுமே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். இப்போ வந்து இந்த ஒரு ஜாயிண்ட் காலம் அனோட்டேஷனுக்கு ஆட்ரிபியூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேம்ட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த நேம் ஆட்ரிபியூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் காலம்னா உங்களுக்கு இந்த 2 டேபிளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணதில்ல, அந்த 2 டேபிளுக்குண்டான ரிலேஷன்ஷிப்புக்கும் காமனான சும்மா ஒரு காலம், ஒரு வேல்யூ, காலம் நேம் தான் உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. அந்த வேல்யூ என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 1 to 1ல் இந்த ஜாயின் காலம் வந்து ஓனிங் சைடில் போட்டிங்கன்னா, இந்த ஓனிங் சைடோட ப்ரைமரி கீ வேல்யூ தான் இந்த பர்டிகுலர் காலமோட வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து கேன் பி தேர் எய்தர் இன் ஓனிங் சைடு ஆர் இன்வர்ஸ் சைடு. இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி தான் ஓனிங் சைடில் நீங்கள் இப்போ இந்த எம்ப்ளாயிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது, அட்ரஸ்ட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. நீங்கள் வந்து எல்லா டேட்டா ஜேபி ஆப்ரேஷன் எம்ப்ளாயி கிளாஸில் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எம்ப்ளாயி சைடு தான் இந்த ஜாயின் காலம் வைக்கணும், ஏன்னா ஓனிங் சைடில் இருக்கணும். இப்போ இல்லை நம்மளுக்கு வந்து அட்ரஸ் சைடில் தான் எல்லா டேட்டா ஜேபி ஆப்ரேஷனும் நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து அட்ரஸ் சைடில் நீங்கள் வந்து இந்த ஜாயின் காலம் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த என்ன பர்சிஸ்ட், டெலீட் எல்லா ஆப்ரேஷனுமே உங்களுக்கு டேட்டா ஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆகும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி கிளாஸ் எடுத்துக்கிட்டோம், அட்ரஸ் எடுத்துருக்கோம். இப்போ எம்ப்ளாய்க்கும் அட்ரஸ்க்கும் 1 to 1 ரிலேஷன்ஷிப் தான். ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு அட்ரஸ் தான் இருக்கும், அந்த ஒரு அட்ரஸ்க்கு ஒரு எம்ப்ளாயி தான் இருப்பாங்க. அதுமாதிரி 1 to 1 ரிலேஷன்ஷிப் எடுத்திருக்கோம் எம்ப்ளாயி அட்ரஸ்க்கு. இப்போ 1 to 1 ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரை பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா, எம்ப்ளாயி கிளாஸ் மூலமாக தான் நம்ம பர்சிஸ்ட், டெலிட் அதெல்லாம் நம்ம ப்ரோக்ராமில் எம்ப்ளாயி கிளாஸுக்கு தான் நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோம். எம்ப்ளாயி கிளாஸ் மூலமாக தான் நம்ம வந்து ஒரு ஃபைன் பை எம்ப்ளாயி அப்படின்ட்டு போட்டு ஒரு எம்ப்ளாயி எடுத்துகிட்டு, அந்த எம்ப்ளாயி வச்சு நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஏதாவது மாடிஃபை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அட்ரஸ் மாடிஃபிகேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி,
எம்ப்ளாயி கிளாஸை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் நான் எம்ப்ளாயி கிளாஸை தான் ஓனிங் சைடாக எடுத்திருக்கேன். எப்படி நான் ஓனிங் சைடு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஜாயின் காலம் இங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேப்டு பை போட்டிருக்கேன். இந்த மேப்டு பை எந்த இடத்துல இருக்கோ, எந்த கிளாஸில் மேப்டு பை இருக்கோ அதுதான் உங்களுக்கு இன்வர்ஸ் கிளாஸ். சரிங்களா? எந்த கிளாஸில் இன்வர்ஸ் சைடு, எந்த கிளாஸில் உங்களுக்கு மேப்டு பைட் இருக்கோ அந்த சைடு தான் உங்களுக்கு இன்வர்ஸ் சைடு. இது வந்து ஓனிங் சைடு. ஜாயின் காலமாக இருந்தாலும் சரி, இல்லை ஜாயின் டேபிள்ட்டு ஒரு அனோட்டேஷனுக்கு மெனி டு மெனிக்கு யூஸ் பண்ணுவோம். இந்தமாரி உங்களுக்கு எந்த சைடு, எந்த கிளாஸில் உங்களுக்கு மேப்டு பைட் இருக்கோ அதுதான் உங்களுக்கு இன்வர்ஸ் சைடு. இப்போ நம்மள இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் தான் உங்களுக்கு இன்வர்ஸ் சைடு, இது வந்து ஓனிங் சைடு. இந்த ஓனிங் சைடில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஓனிங் சைடு கிளாஸ் மூலமாக மட்டும்தான் நம்ம டேட்டா ஜேபிஐ டெலிட், அப்டேட், க்ரியேட் எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். அட்ரஸ் கிளாஸ் மூலமாக அது உங்களுக்கு அப்டேட் எதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே அப்டேட் ஆகாது. டேட்டா ஜேபிஐ சிம்பிளாக இக்னோர் பண்ணிடும். இப்போ வந்து உங்களுக்கு 1-to-1 உங்களுக்கு ஜாயின் காலமில் இந்த எம்ப்ளாயி நேம்னா என்னென்ட்டு இஎம்பி எது கொடுத்துருக்கேன்னா அந்த காலம் நேமு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது வந்து அட்ரஸ் வந்து ஒன் எம்ப்ளாயி கண்டென்ட்ஸ் ஒன் அட்ரஸ். அதனால் அட்ரஸ் உங்களுக்கு நார்மலாக ஒரு வேரியபிள். அதுமாதிரி ஒன் அட்ரஸ் கண்டென்ட்ஸ் ஒன் எம்ப்ளாயி, அதனால் எம்ப்ளாயிட்டு ஒரு நார்மல் வேரியபிள். சரிங்களா? இப்போ வந்து இந்த ரெண்டுமே உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் ட்ரை பண்ணுறாலும் உங்களுக்கு ஜாயின் காலம் மூலமாக இந்த ரெண்டு இதுவுமே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இது வந்து பை டைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப்பு. சரிங்களா? இது பை டைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப் எப்படி சொல்கிறேன்னா, உங்கள் இந்த எம்ப்ளாயி கிளாஸுக்கு தெரியும் அட்ரஸ் தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் கிளாஸ், அட்ரஸ் கிளாஸுக்கு தெரியும் எம்ப்ளாயி தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் கிளாஸ். அதான் பை டைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப் கிளாஸ். பை டைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப் கிளாஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எம்ப்ளாயி மூலமாக உங்களுக்கு அட்ரஸ் ஃபெச் பண்ணிக்கலாம், அட்ரஸ் மூலமாக எம்ப்ளாயி டீட்டெயில்ஸு உங்களுக்கு அந்த ஜேசோனில் கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒன் டு மெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது. என்ன ஹிண்ட் பார்த்தீங்கன்னா, ends with 1, அதாவது many to 1 அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த many to 1 இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 எங்கே இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஓனிங் சைடு. சரிங்களா? அதுதான் ரூல். அந்தமாரி தான் நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். இப்போ வந்து எம்ப்ளாயி உங்களுக்கு கோர்ஸுட்டு 2 கிளாஸ் இருக்குன்னா அந்த 1 இப்போது எம்ப்ளாயி சைடு வந்து உங்களுக்கு எம்ப்ளாயி வந்து 1 to many கோர்ஸ் வந்து many to 1. The many courses contains one employee at least. One employee has many courses. ஸோ இங்கே வந்து many to 1 வந்து கோர்ஸ் சைடு இருக்குது. அப்போ கோர்ஸ் தான் நம்மளுக்கு ஓனிங் சைடாக இருக்கும். சரிங்களா? எம்ப்ளாயி வந்து உங்களுக்கு இன்வர்ஸ் சைடாக இருக்கும். இப்போது இதுதான் உங்களுக்கு many to 1ஓட அனோட்டேஷனு. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். many to 1 இப்போ மேப்டு பை இருந்தால் நம்மளுக்கு இதான் இன்வர்ஸ் சைடு, இது வந்து உங்களுக்கு ஓனிங் சைடு. இப்போ ஓனிங் சைடில் அதே சேம் கான்செப்ட் தான். many to 1 to many. நம்மளுக்கு எந்த ஒரு அனோட்டேஷன் தேவையோ அது போட்டுக்கோங்க. many to 1 அந்த எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பாக என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தேவையோ அது மாதிரி போட்டு இன்வர்ஸ் சைடு, அதுக்கப்புறம் இன்வர்ஸ் சைடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓனிங் சைடு, இதை நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் போட்டுக்கணும். எந்த சைடு நீங்கள் டேட்டா ஜேபி ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஓனிங் சைடாக வச்சுக்கோங்க, மற்ற சைடை வந்து இன்வர்ஸ் சைடாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து கேட்கலாம், இப்போது நான் வந்து இந்த many to 1 பக்கம் வந்து ஓனிங் சைடு இல்லாமல் இந்த ஓனிங் சைடை வந்து இந்த ஜாயின் காலம் வந்து இங்கே போட்டால் ஒர்க் ஆகுமா ஆகாதாட்டு. உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபியை பொறுத்த வரைக்கும் many to 1 எங்கே இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஓனிங் சைடாக இருக்கும். இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஜாயின் காலம் இந்த எம்ப்ளாயி கிளாஸை நீங்கள் ஓனிங் சைடாக நீங்கள் ஆக்கணுன்னா நீங்கள் வந்து மெனி எம்ப்ளாயி கண்டெயின் 1 கோர்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் வந்து இந்த many to 1 இங்கே போட்டு நீங்கள் ஓனிங் சைடு இங்கே போட்டால் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு many to 1 நம்ம பார்த்துட்டோம். many to 1 இப்போ 1 to many பார்த்தோம். many to 1 உங்களுக்கு போத் சைடு நீங்கள் ரிலேஷன்ஷிப் மென்ஷன் பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கு தெரியும் நம்ம இங்கே இதுக்கு கோர்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்ட்டு, கோர்ஸுக்கு தெரியும் எம்ப்ளாயி கூட ரிலேஷன்ஷிப் இருக்கோன்ட்டு. இது வந்து பை டைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப்பு. இப்போ வந்து many to 1 என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூனி டைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம். எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து ஹியர் நோ நீட் டு டிஃபைன் தி ரிலேஷன்ஷிப் இன் தி இன்வர்ஸ் சைடு, ஆப்ஷனல். Then it will be unidirectional. If we need bidirectional, then need to define the relationship on both sides. இப்போ பார்த்தீங்கன்னா what is the difference between unidirectional and bidirectional அது மூலம் பார்ப்போம். இப்போ வந்து யூனிடைரக்ஷனலுக்கு பைடைரக்ஷனலுக்கும் எம்ப்ளாயி கோர்ஸ்ட்டு ஒரு 2 கிளாஸ் எடுத்திருக்கோம். இப்போ எம்ப்ளாயி நீட்ஸ் லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் that needs to be defined in the relationship na your employee will be the inverse side. Why? Because employee will have
மெனி கோர்சஸ், அதாவது 1 to many சரிங்களா. இப்போ வந்து எம்ப்ளாயி வந்து அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸை வந்து லிஸ்ட் பண்ணணுன்னா, எம்ப்ளாயி கிளாஸ் மூலமாக அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸை நம்ம லிஸ்ட் பண்ணணுன்னா எம்ப்ளாயி வந்து இன்வெர்ஸ் சைடில் தான் இருக்கும். எம்ப்ளாயி ஏன்னா 1 to many ரிலேஷன்ஷிப்பில் எம்ப்ளாயி இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு பை டைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப்பு, யூனிடைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப் ரெண்டு இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துருவோம். டிஃப்ரென்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது எம்ப்ளாயிக்கு கோர்ஸ்க்கும் எதனால் பை டைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப் தேவை. இப்போ எம்ப்ளாயி வந்து கோர்ஸோட லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு எம்ப்ளாயிக்கு தெரியணும் கோர்ஸ் தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் டேபிள்ட்டு. இப்போ எம்ப்ளாயிக்கு நம்ம தெரியாமல் வச்சுருந்தோன்னா எம்ப்ளாயினால் ஆக்சஸ் பண்ண முடியாது. கோர்ஸ் எந்தெந்த கோர்ஸ்லாம் அப்படின்ட்டு லிஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் பை டைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப் தேவை. யூனிடைரக்ஷனல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எம்ப்ளாயினால் கோர்ஸை லிஸ்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எம்ப்ளாயி கோர்ஸ் அதே எடுத்துக்கிறோம். 1 to many, ஏன்னா 1 employee contain many courses, many to 1 many courses contains at least 1 employee. சேம் தான், ஜாயின் காலம் எல்லாமே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நம்ம பை டைரக்ஷனால் நம்ம வந்து பை கரெக்டு தான். பை டைரக்ஷனால் நம்ம வந்து இங்கே இன்வெர்ஸ் சைடில் மேப்டு பை கொடுத்துருக்கோம். யூனி டைரக்ஷன்னால் நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம எதுவுமே கொடுக்க மாட்டோம். அதாவது இன்வெர்ஸ் சைடில் மேப்டு பை அந்தமாதிரி எதுவுமே நம்ம கொடுக்க மாட்டோம். இந்தமாதிரி ஜஸ்ட் இப்படி டிஃபைன் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனி டைரக்ஷனில் எம்ப்ளாயி வில் நாட் நோ த ரிலேஷன்ஷிப் வித் த கோர்சஸ். ஸோ வி வில் நாட் ஏபிள் டு ஆக்சஸ் த கோர்சஸ் வியா எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட். நான் சொன்னது தான், நான் இங்கே சொன்னேன் தெரியுமா, எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்க்கு கோர்ஸ் தான் நம்ம ரிலேஷன்ஷிப் டேபிள் அப்படின்ட்டு தெரியலனா எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்னால ஆக்சஸே பண்ண முடியாது. அதுதான் நம்ம இங்கே சொல்ல வரோம். இப்போ வந்து நம்ம யூனி டைரக்ஷனல் பை டைரக்ஷனல் இப்போ 1 to many, மெனி டு 1 பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு சைடு ஆஃப் கிளாஸில் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஆப்ஷனல் தான் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து மெனி டு மெனி பார்ப்போம். மெனி டு மெனி பார்த்திங்கன்னா மெனி டு மெனியை பொறுத்த வரைக்கும் ஜாயின்ட் டேபிள் நம்ம கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஜாயின்ட் டேபிளில் இந்த வந்து டேபிள் நேமாக இருக்கும். இது வந்து ஜாயின்ட் காலம்ஸ் வந்து ஓனிங் சைடில் இருக்கிற காலம் நேம் மென்ஷன் பண்ணுறதுக்கு ஜாயின்ட் காலமு. இன்வெர்ஸ் காலம்ஸ் வந்து நம்மளுக்கு இன்வெர்ஸ் சைடில் இருக்கிற காலம்ஸ் வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறதுக்கு இந்த இன்வெர்ஸ் காலம்ஸ் இந்த 2 ஆட்ரிபியூட்ஸையும் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும். இன் ஓனிங் சைடு ஒன்லி வி ஏபிள் டு டூ த ஜேபி ஆப்ரேஷன். நான் சொன்ன மாதிரி தான், இதை ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். சிம்பிள், if the site contains mapped by, then it will be inverse side. If the site contains either joint column or joint table, then it will be owning side. நான் சொன்னது தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். மெனி டு மெனிக்கு நம்ம வந்து மெனி எம்ப்ளாயி கண்டெயின் one project contain many எம்ப்ளாயி. இதுதான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பு. இப்போ வந்து டேபிள் எம்ப்ளாயில் வந்து மெனி டு மெனி எடுத்திருக்கோம். ஜாயின்ட் டேபிள் வந்து இப்போ ஜாயின்ட் டேபிள் இருக்கிறனால எம்ப்ளாயி கிளாஸ் தான் நம்மளோட ஓனிங் கிளாஸு. ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட இன்வெர்ஸ் சைடு சரிங்களா. இப்போ வந்து ஜாயின்ட் டேபிளில் இது வந்து டேபிள் நேமாக ஆக்டிவேட் பண்ணோம். இப்போ ஜாயின்ட் டேபிளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜாயின்ட் காலமில் உங்களுக்கு வந்து 2 டேபிளையும் ஒரு காலம் தான் ரிலேஷன்ஷிப்பில் மெயின்டைன் பிடிப்போம். அந்த காலம் வந்து உங்களுக்கு இன்டர்னல் மெமரியில் இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும், இங்கே வந்து இந்த கேஸில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிளே க்ரியேட் ஆகும் ஜாயின்ட் டேபிள்ட்டு வித் த காலம்ஸ் ஓனிங் இன்வெர்ஸ் காலம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜாயின்ட் காலம்ஸு. இப்போ இந்த ஜாயின்ட் காலம் இன்வெர்ஸ் காலம்ஸில் உங்களோட இப்போ சப்போஸ் எம்ப்ளாயி ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு டேபிள் க்ரியேட் ஆகுது. இதில் வந்து உங்களுக்கு ஜாயின்ட் காலமில் நேம் வந்து எம்ப்ளாயி ஐடிட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்வெர்ஸ் காலமில் நேம் வந்து ப்ராஜெக்ட் ஐடிட்டு வச்சுருக்கோம் சரிங்களா. இப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த எம்ப்ளாயி ஐடியில் வந்து இந்த எம்ப்ளாயோட ஐடி ஒரு ப்ரைமரி கீ வேல்யூ ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் இன்வெர்ஸ் காலமில் வந்து உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டோட ஐடி அது வந்து ஒரு ப்ரைமரி கீயாக ஸ்டோர் ஆகும். இப்போது நம்மளோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் 1 to many லிஸ்ட்டு தான் வரும் சரிங்களா. லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸு. ஓவர் ஹியர் எம்ப்ளாயி இஸ் த ஓனிங் சைடு. இட் கேன் பி வைஸ் வர்ஸா ஆல்சோ. இட் இஸ் பியூர்லி டெவலப்பர் சாய்ஸ். இப்போ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு தான் டேட்டா ஜேபி ஆப்ரேஷன் சேவ் டெலீட் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா
நீங்கள் வந்து இந்த ஜாயின் டேபிளை இங்கே வச்சுக்கோங்க, ஓனிங் சைடு ஆக்கிக்கோங்க ப்ராஜெக்டை. மேப்டு பையை வந்து இந்த சைடு வச்சு எம்ப்ளாயி வந்து உங்களுக்கு இன்வெர்ஸ் சைடாக வச்சுக்கோங்க. அது வந்து டெவலப்பர் சாய்ஸ் தான். உங்களுக்கு வந்து எந்த ஒரு கிளாஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணி டேட்டா ஜேபி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்களோ அது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓனிங் சைடு இன்வெர்ஸ் சைடை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு நம்ம சந்திப்போம். நன்றி.